இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திரு ஜி.கே. வாசன் அவர்களும் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். இந்த அணியை கட்டுறதுல இந்த அணியுடைய ஒற்றுமைக்காக தொடர்ந்து பாடுபடக்கூடிய ரொம்ப சின்சியரா பாடுபடக்கூடியவர் திரு ஜி.கே. வாசன். அது கடந்த நாடாளுமன்ற தேர்தலோ இந்த சட்டமன்ற தேர்தலோ பிஹைண்ட் த சீன்ஸ் இந்த கூட்டணிக்காக ஒரு அன்சங் ஹீரோவா தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டு வருபவர் அவர். இந்த அணியில இன்னொரு பார்ட்னர் சேர்ந்திருக்கிறாங்க. இது நிச்சயமா உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மேலும் வலுப்பெறும் நினைக்கிறீங்களா? இதுல இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் எப்படி பார்க்கிறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியில தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து தலைமையிலான கூட்டணி ஏற்கனவே மக்களுடைய நம்பிக்கை பெற்று வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கூட்டணிக்கு வலு சேர்க்கும் வகையிலே வெற்றியை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே இன்றைக்கு மரியாதைக்குரிய திரு அன்புமணி அவர்கள் தலைமையிலே பாமக சேர்ந்திருப்பது கூட்டணியிலே வெற்றியை உறுதி செய்வதற்கு மேலும் அடித்தளத்தை ஏற்படுத்துகிறது. இன்னும் சில வாரங்களிலே மேலும் இந்த கூட்டணி வலுப்பெறுவதற்கான நல்ல சூழல் அமையும் என்று நான் கருதுகிறேன். பொட்டன்ஷியல் பார்ட்டிஸ் யார் யார் சார்? யார் யாரெல்லாம் வரணும்னு நீங்க விரும்புவீங்க? தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோள், எல்லா கட்சியினுடைய வியூகமும் வெற்றி பெற வேண்டும். குறிக்கோள் இன்றைக்கு இருக்கிற திமுக ஆட்சியாளர்களை அகற்ற வேண்டும். அப்படி இருக்கும்போது வியூகம் குறிக்கோள் இரண்டும் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒத்த கருத்துடையவர்களெல்லாம் ஒன்று சேர வேண்டும். அப்படி சொல்லும் போது இந்த அணிக்கு இப்ப இருக்கிற நிலையில ஒரு போதாமை இருக்கு, பல போதாமை இருக்குங்கிற ஒரு பொருளும் வருது. நான் என்ன மீன் பண்றேன்னா, ஏற்கனவே நான் சொன்ன வார்த்தை ஏற்கனவே வெற்றி வாய்ப்பு அந்த ஒரு பார்வையும் இருக்கிறது நீங்க மறுக்க மாட்டீங்க தானே? இல்ல, என்னுடைய பார்வையில வெற்றி வாய்ப்பை உறுதி செய்து கொண்டாலும் கூட ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேர்ந்து வியூகத்தின் அடிப்படையிலே குறிக்கோளை நிறைவேற்றினால் வெற்றி பீகாரை போல அமையும் என்பதுதான். நீங்க ரொம்ப ஒரு டிப்ளமேட்டிக் லீடர். ஆனாலும் நான் முயற்சி செய்யறேன். டிடிவியும் ஓபிஎஸ்க்கும் இந்த கசப்புகளை எல்லாம் தாண்டி இதுல இடம்பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? குறிப்பா டிடிவி குறிக்கோள், அதே நேரத்தில் வியூகம், கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு அதுதான் இன்றைக்குமே தேர்தலிலே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். அதிலே கூட்டணி பலத்தை ஏற்படுத்தி கொண்டால் வெற்றி உறுதி என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. வருவாரு நம்புறீங்கன்னு எடுத்துக்கலாமா? வரணும்னு நினைக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாமா? ஒத்த கருத்துடைய அத்துணை கட்சிகளும் இணைய வேண்டும், ஆட்சியாளர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். பிஜேபி எதிர்ப்புங்கிற ரிசர்வேஷனை கைவிட்டு டிவிகே கூட ஒரு ஃபார்மேட்ல வர முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ் நீங்க அதற்கான முயற்சி செய்றீங்கிற பேச்செல்லாம் கூட இருக்கு. டிவிக்கு ஒரு சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் யாருக்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை. இருப்பினும் ஆட்சியாளர்கள் போக வேண்டும் என்று நினைக்கும் கட்சிகள் எல்லாம் ஒரே கருத்திலே இருக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு மக்களுடைய மனநிலையாக இருக்கிறது. ஓட்டை சிதறவிடக்கூடாது, பெரிய விடக்கூடாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.